ஓசியா 4:6 என் பீப்பிள் அழிந்து போகிறார், சங்காரமாறாங்க. ஏன்? அறிவில்லாததுனால. அவங்க தேடல. நான் தேடுனா அவர் சொல்லுவான். மொர்தெகாவை போல ஜெயிக்கணும்னா, தாவீதை போல ஜெயிக்கணும்னா தேடுனா சொல்லுவான். அவர் ரூமுக்குள்ள போய் ஆண்டவரே இது எப்படி அப்படின்னு கேட்டா சொல்லுவான். செய்யுங்கப்பா செய்யுங்கப்பா, இப்படியா செய்யுங்கப்பா, யோ இறங்குங்கப்பா, யோ வலிக்குதப்பா, யோ கண்ணுலியாப்பா, பா 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 பா, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிருங்க தயவு செய்து. அவர்கிட்ட பேச போனாலும் உள்ள வர்றவனுக்கு தான் விளக்கம் கொடுக்கிறார். உள்ள வந்து ஒருபோ சொன்னீங்களே அது எப்படி, அதை விளக்கி சொல்லுங்கப்பா. அந்த மொர்தெகாய் சொன்னாரே, அந்த நெகேமியா சொன்னாரே, நான் பண்ண நடக்க மாட்டேங்குதே, அந்த ஞானம் எனக்கு வேணும், அந்த அறிவு எனக்கு வேணும். ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதைச்சாலே 100 மடங்கு, நான் நல்ல கால விதைச்சாலே எல்லாம் காக்கா தூக்கிட்டு போயிடுது. ஈசாக்கு சம்திங் தெரிந்தது, எனக்கு கற்றுத்தாங்க, அறிய வேண்டும். அறியாததுனால ஒரு கூட்டம் சிறைப்பட்டு போச்சு. ஆனா அந்த சிறையிருப்பிலிருந்து நெகேமியா, தானியேல், மொர்தெகாய் அவங்கள திரும்ப கூட்டிட்டு வரான் பாருங்க. இருந்தது சிறையிருப்புல தான். ஆனா அங்க கர்த்தரை தேடும் போது கர்த்தர் அவர்களுக்கு ஞானத்தையும் பலனையும் கொடுத்து சிறையிருப்பிலிருந்து திரும்ப வந்தார்கள். அறிவில்லாமல் சங்காரமாய் இருந்தாலும், அறிவில்லாமல் சிறையிருப்புல போயிருந்தாலும், நீங்கள் கர்த்தரை தேடும் போது உங்களுக்குள் இருக்கிற தேவன் அந்த சிறையிருப்பிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மீட்டு கொண்டு வருவாராமே.